தற்காலத்துல எல்லாருமே அவசர கதியில இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களா இப்போ தூக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க, பகல்லையும் ஓடிட்டு இருக்காங்க, எதுக்காக பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து படிப்பு படிப்புன்னு ஓடுறாங்க, அதுக்கப்புறம் வேலை வேலைன்னு ஓடுறாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்க்கைன்னு அந்த குழந்தைங்க குட்டிங்க அதெல்லாம் சமாளிக்கணும்னு ஓடுகிறாங்க. முதுமையானா அப்புறம் அவங்க ஓட முடிய மாட்டேங்குது. இப்படி ஓட்டமையே வாழ்க்கையா இருந்துட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் புதிய புதிய பிரச்சனைகள், புதிய புதிய பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனைகள், அப்புறம் அரசாங்க பிரச்சனைகள் என்று பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. மனுஷங்க வாழ்றதே கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? வாழ்றதே கஷ்டமா இருக்குமா? என்ன செய்யலாம்? எப்படி வாழ்க்கையை ஈஸி ஆக்கலாம்? உங்களுடைய கருத்துக்கள் பதிவிட முடியுமா இங்க? யாருக்குதான் கஷ்டம் இல்ல? கடவுள் கூட கஷ்டம் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. அந்த மாதிரி போர்க்களமா பார்க்க கூடாது, காரணங்களை நாம ஆராயணும். பொதுவா நாம பேசின மாதிரி நிறைய பேருக்கு இந்த தூக்க பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நாம கொஞ்சம் சற்று உன்னிப்பா ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கணும். சிலருக்கு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு இரத்த கொதிப்பு, ஆஸ்மா, சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் உடல்ல, சில பேருக்கு கை கால் வலிகள் இருக்கும். அதே இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் போதும் சரியா தூக்கம் கிடைக்காது. தூங்கும்போது அல்லது தூங்கணும்னு படுத்தா இந்த உடல் நிறைய தொந்தரவு கொடுக்கும். திரும்பி படுக்க முடியாது, காலை மடக்க முடியாது, இப்படின்னு நிறைய புகார்கள் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க, குறிப்பா வயதானவர்கள். ஆக இந்த நோய்களுடைய அந்த அறிகுறிகள் நமக்கு தென்படும் போது, இல்ல அந்த நோய்கள் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது அதற்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதற்காக நம்ம என்ன செய்தா அந்த வலிகளை குறைக்க முடியும்? சில சமயங்கள்ல சில பேர் நினைக்கிறாங்க இந்த வலி நிவாரண மருந்துகள், மாத்திரைகள் உட்கொண்டால் அந்த வலி போயிடும், நல்லா தூங்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கினா கூட நல்லா தூக்கம் வரும். ஆக அதெல்லாம் செயற்கை முறைகள் தானே. இந்த வலி நிவாரண மாத்திரைகளா இருக்கட்டும் அல்லது தூக்க மாத்திரைகளா இருக்கட்டும், நம்ம எப்பவும் அதை சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லை. ஆக எப்படி நாம இயற்கையா அல்லது ஆரோக்கியமான வழிகள்ல நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கு, நோய்களுக்கு நம்ம காரணங்கள், தீர்வுகளை கண்டுபிடித்து அதை நம்ம செய்யும் போது நம்முடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வரும்போது இந்த தூக்க பிரச்சனையை நம்மால குறைக்க முடியும். சில சமயங்கள்ல நம்முடைய வேலை அப்படி இருக்கு, உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு. உட்கார்ந்தே வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த உடலுக்கு போதுமான பயிற்சி இல்லாம போயிடுது. கை காலெல்லாம் கொஞ்சம் நீட்டி மடக்கி இந்த மாதிரி எல்லாம் நாம செய்ய வேண்டியதான் இருக்கு. சில சமயங்கள்ல கணினியையே மணிக்கணக்கா உற்று நோக்கிக்கிட்டே இருக்கும். அதனால கண்கள் கூட பாதிப்படையுது. தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமேன்னு தானே சொல்றோம். அந்த கண்களையே நம்ம வருத்திக்கிட்டா தூக்கம் எப்படி வரும்? ஆக நாம பயன்படுத்தும் அதுதான் பொழப்பாய் போச்சு. அதையே பார்த்துட்டு இருக்க, விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதே வேலையா போயிடுச்சு. வேலையே அதான். சில சமயங்கள்ல வீட்டுல குழந்தைகளை பெரியவர்கள் கண்டிக்கிறாங்க, என்ன அது எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டரும் கைபேசியுமாவே இருக்கீங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்க சொல்றாங்க, இப்ப எங்க பாடம்லாம் நாங்க இதுல தானே படிக்கிறோம். இந்த பாட சம்பந்தப்பட்ட செய்திகள், பாட சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதெல்லாம் கைபேசி மூலமா வருது. பிறகு நாங்க கட்டுரைகள் எழுதணும்,
பரீட்சைக்கு படிக்கணும், அதுக்கெல்லாம் கணினியை தான் நாங்க உபயோகிக்கணும். ஆக எப்ப பார்த்தாலும் நாங்க தவறான நோக்கத்தோடு இதையெல்லாம் உபயோகிக்கிறோம், தவறான வழிகள்ல பயன்படுத்துறோம் அப்படி சொல்லாதீங்கன்னு அவங்க கடிஞ்சிக்கிறாங்க குழந்தைகள். ஆக நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ கணினியையே பயன்படுத்தணும் அல்லது கைபேசியே பயன்படுத்தணும், இந்த மாதிரி சாதனங்களை பயன்படுத்தும் போது நாம சில சமயங்கள்ல ஓய்வு எடுக்கலாம். ஓய்வுன்னு சொல்லும் போது இந்த கண்களுக்கு நாம ஓய்வு கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் தூரமா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வேலை செய்யலாம். பிறகு இந்த கழுத்து நரம்புகள் எல்லாம் கூட வலிக்கும் ஒரே நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து சில உடற்பயிற்சி கூட செய்யலாம். அதே நேரத்துல நாம உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி செய்யறதுக்கும் நம்முடைய அந்த அன்றாட நடவடிக்கைகள்ல அதையும் நம்ம உள்ளடக்கணும். சில சமயங்கள்ல காலையில நம்மால ஒரு நடைப்பயிற்சி இல்ல உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இருக்குன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் மனம் ஆரோக்கியமா இருக்கும். இன்றைக்கு எப்படிப்பட்ட நோய்களா இருந்தாலும் பொதுவா மருத்துவத்துறையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம் மனம்தான். மன சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் அதிகமா இருக்கு. ஆக உடல் சம்பந்தப்பட்ட நோய்களை விட மனிதர்களை அதிகமா பாதிக்கிறது மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள். அது உடலுக்கும் நாம ஏற்ற பயிற்சிகள் கொடுத்து ஆரோக்கியமா பேணி காக்கணும். அதே நேரத்துல நம்முடைய மனதையும் நாம சரியான முறையில பராமரிக்கணும். சில சமயங்கள்ல வீட்டுல குழந்தைகள் தூங்க மாட்டாங்க, ரொம்ப கவலையா உட்கார்ந்துருப்பாங்க, எதுவும் கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஆக அவங்க கிட்ட நாம கொஞ்சம் நெருக்கமா போய் அன்பா அவங்களோட பேசும்போது அப்பா அவங்க சொல்லுவாங்க, வீட்டுல பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் திட்டாரு, இல்ல கூட படிக்கிற மாணவர்கள் அடிச்சுட்டாங்க, திட்டாங்க, சண்டை போட்டோம், என்னால இந்த பாடத்துல சரியா படிக்க முடியல, எப்பவும் திட்டு வாங்குறேன். இந்த மாதிரி மனநிலைகள் குழந்தைகளுக்கு வரும்போது கூட அவங்களால தூங்க முடியாது. அவங்களால தூங்க முடியாதப்ப அம்மா அப்பாவாலையும் தூங்க முடியாது. ஆக நம்ம குடும்பமா இருக்கும் போது குடும்பத்துல குழந்தைகளும் இருக்காங்க, பெரியவர்களும் இருக்காங்க, வயதானவர்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்க்கை நிலைகள் வெவ்வேறா இருக்கு. நம்முடைய எல்லாருடைய அந்த நடவடிக்கைகளும் அன்றாட நடவடிக்கைகளும் வெவ்வேறா இருக்கு. இருந்தாலும் நாம எல்லாரையும் புரிந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். வீட்டுல வயசானவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்னு அவங்க கூட உட்கார்ந்து பேசினாதான் நமக்கு புரியும், பேசினாதான் தெரியும். வயதாகும் போது நம்முடைய உடல்ல உள்ள அந்த உறுப்புகளுக்கெல்லாம் வயதாகுது. சில சமயங்கள்ல அவங்களால நிம்மதியா ராத்திரி தூங்க முடியாது, அடிக்கடி எழுந்திருச்சு பாத்ரூம்க்கு போக வேண்டிய நிலை, இப்படியெல்லாம் கூட இருக்கு. ஆக இதுக்கெல்லாம் நாம எப்படிப்பட்ட தீர்வுகள் அவங்களுக்கு பொருந்தும், இதை நாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அந்த தீர்வுகளை நாம ஆராய்ச்சி செய்து அது அது அவங்களுக்கு ஒத்து வருமா? ஏன்னா சில தீர்வுகள் சில பேருக்கு பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. அதையும் நாம பார்க்கணும். இப்ப குழந்தைகள் தூக்கம் இல்லாம இருக்கும் போது அதுவும் என்ன காரணம்னு பார்க்கணும். சில சமயங்கள்ல ரொம்ப சத்தமா இருந்தாலும் அவங்களால தூங்க முடியாது. இப்ப பண்டிகை காலங்கள்ல ராத்திரி திடீர்னு பட்டாசு வெடிப்பாங்க, குழந்தைகளும் பெரியவங்களும் திடுக்கிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க, தூங்க முடியல. ஆக இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கா, இல்ல ஏதாவது நோய் இருக்கா உடல்ல? ஏன்னா சிறு குழந்தைகள் தூங்க முடியாம போனா அந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெரியவர்கள்னு சொன்னா நம்ம வாய் விட்டு சொல்லிடுவோம், இதான் காரணம், இதான் பண்ணுது உடம்புக்கு அப்படின்னு தீர்வுகள் கண்டுபிடிக்க சுலபமா இருக்கும்.
சில சமயங்கள்ல இந்த விவரம் தெரிந்த குழந்தைகள் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு வீட்டுல ஒரு அமைதியான சூழ்நிலை இல்ல, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்ல. சில சமயங்கள்ல பெரியவங்களுக்கு நடுவுல கருத்து வேறுபாடுகள் வருது. அவங்க சில விஷயங்களை குழந்தைகளுக்கு முன்னால விவாதம் பண்றாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது கூட அந்த குழந்தைகள் தூங்க மாட்டாங்க. தூங்குற மாதிரி நடிப்பாங்க. சில சமயங்கள்ல அழுதுட்டு இருப்பாங்க, கவலைப்படுவாங்க. பிறகு அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவங்களால படிப்புல கவனம் செலுத்த முடியாது. ஆக என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஒருத்தருடைய தூக்கத்தை கெடுக்குது அல்லது தூங்க முடியாம அவங்கள பிரச்சனைகளுக்குள்ளாக்குது, அந்த காரணங்களை நாம தான் கண்டறியணும். உதாரணத்துக்கு நாம வாரத்துல 7 நாள் இருக்கு, 5 நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறோம், 5 நாட்கள் வேலைக்கு போறோம், தொழிலுக்கு போறோம். வார இறுதியில சனி ஞாயிறு விடுமுறை நாள்னு வச்சுக்கலாம். நம்முடைய அந்த அன்றாட நடவடிக்கைக்கான அட்டவணை 7 நாளும் ஒரே சீரா இருக்கா, அல்லது 5 நாட்கள் சீரா போய்கிட்டு இருக்கு, அந்த சனி ஞாயிறு பெரிய மாற்றம் வந்துடுது. சில சமயங்கள்ல வீட்டுல பெரியவங்களா இருந்தாலும் இளைஞர்களா இருந்தாலும் சனி ஞாயிறுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்ப வெள்ளிக்கிழமை வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. அப்ப சனி ஞாயிறு நிறைய பார்ட்டி எல்லாம் இருக்கும், நிறைய ஒன்று கூடல்லாம் இருக்கும், நண்பர்களோட வெளியில போற அந்த பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய அந்த அந்த ஷெட்யூல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் போது கூட ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கிதானே ஆகணும், திங்கட்கிழமை காலையில வேலைக்கு போனோம்ல. அப்ப அந்த டைம்ல அந்த நேரத்துல சில தொந்தரவுகளும் ஏற்படும். பெரும்பாலும் நாம வேலை செய்யற இடத்துல பார்த்தா திங்கட்கிழமை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வேற வேற ரூபத்துல இருப்பாங்க. அதுக்கு தூக்கமின்மையும் பெரிய காரணம்னு சொல்லுவாங்க. தூங்கவே இல்லை, தூக்கம் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு செவ்வாய் புதன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சீரடைஞ்சுக்கிட்டே வரும். சனிக்கிழமை திரும்ப பிரச்சனை வந்துடும். ஆக நம்முடைய இந்த அட்டவணையை பேணுவதில் நமக்கு ஒரு அந்த சரியா அதை செய்யணும். நான் 5 நாள் தான் செய்வேன், 2 நாள் நான் என்ன ஈஸியா விட்டுடுங்க, என்ன ஃப்ரீயா விட்டுடுங்க, கேள்வி கேட்காதீங்க, அப்படி கிடையாது. இப்ப சில சமயங்கள்ல சில பேருக்கு இந்த மதுபானம் அருந்துற பழக்கம் இருக்கலாம், அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னால மதுபானம் அருந்தினாலோ புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தாலோ அதுவும் தூக்கத்தை பாதிக்கும். சில சமயங்கள்ல பெரியவர்கள் முதியவர்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கு. அந்த பழக்கத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது, அதுக்கான ஒரு வழியை நாம கண்டுபிடிக்கணும். சில சமயங்கள்ல பழகி போயிடுச்சுன்னா அதுல இருந்து வெளியில வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது இருந்தாதான், இது இல்லைன்னா என்னால முடியாது, அந்த மாதிரி ஒரு இந்த அதை சார்ந்து இருக்காங்க. சில சமயங்கள்ல எனக்கு இந்த அளவுக்கு மதுபானம் குடிச்சாதான் நல்லா தூங்க முடியும் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப வீட்டுல உள்ளவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்து சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. சில சமயங்கள்ல வாக்குறுதியும் கொடுப்பாங்க, ஆனா மீறிடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா அந்த ஊத்திக்கிறனாலதான் தூங்க முடியல, இந்த உண்மை கூட தெரியாம போயிடுது. இதையெல்லாம் நாம பக்குவமா தான் எடுத்து சொல்லணும். சில சமயங்கள்ல இந்த தூங்குற அறை எப்படி இருக்கு, இப்ப முதியவர்கள்னு சொன்னா அவங்க தூங்கக்கூடிய அந்த அறையில அவங்க எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கா. சில சமயங்கள்ல அவங்களுக்கு உதவி தேவைப்படும்.
எழுந்திருக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு. இந்த விளக்குகள் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தூங்க முடியாது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தூங்கிடுவாங்க. அது இயற்கையாவே சூரிய ஒளி. சூரியன் உதித்ததும் எழுந்திருச்சிடுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல மின்சார விளக்குகள் இருக்கிறதுனால அந்த படுத்து தூங்கக்கூடிய அறையில ரொம்ப வெளிச்சம் இருந்தாலும் சில பேரால தூங்க முடியாது. நாம 2 பேர் அல்லது 3 பேர் ஒரு அறைய பகிர்ந்து கொள்ளும் போது ஒருத்தர் தூங்கணும், ஒருத்தர் படிக்கணும், ஒருத்தருக்கு விளக்கு அணைக்கணும், ஒருத்தருக்கு விளக்கு தேவைப்படுது. அதுவும் பிரச்சனை தான். அப்ப அதுக்கு என்ன தீர்வு காணலாம்? அதையும் நாம உட்கார்ந்து பேசணும். இப்ப படிக்கிறவங்க வேற இடத்துல உட்கார்ந்து வெளிச்சத்துல படிக்கலாம். தூங்குறவங்க விளக்க அணைச்சிட்டு தூங்கலாம். இந்த மாதிரி கூட நாம சில சமயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம என்ன செய்தா எல்லாருக்கும் நன்மை அப்படின்னு நாம கொஞ்சம் பேசலாம். அதே நேரத்துல நாம சில சமயங்கள்ல நாம என்ன மாதிரி உரையாடல்ல ஈடுபடுறோம் தூங்குறதுக்கு முன்னால? ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம், வீட்டுல உரையாடிக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளோடு அல்லது பெற்றோர்களோடு. சில சமயங்கள்ல அந்த உரையாடல் விவாதமா மாறுது, கருத்து வேறுபாடுகள் வருது. அப்ப 2 பேருக்கு நடுவுல ஒரு கருத்து வேறுபாடு வருது, அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அதுக்கு ஒரு தீர்வு காணல, 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. அப்ப தூக்கம் வராது, அதை பற்றியே தான் சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அது பெரியவர்களா இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர் குழந்தைகளா இருந்தாலும் சரி. அது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா 2 தரப்பினரும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இரவு வணக்கம் சொல்லிட்டு பிறகு போய் தூங்கினாதான் நிம்மதியா தூங்க முடியும். அப்படி இல்லைன்னா 2 பேருக்குமே அந்த தூக்கத்துல ஒரு நிம்மதியின்மை வரும். சில சமயங்கள்ல தூங்க முடியாது. சில சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு கோபம் வருது, இனிமே நான் அவங்க கூட பேச மாட்டேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வருது. அது சில சமயங்கள்ல நாள் கணக்கா கூட நீடிக்குது. 2 நாள் பேச மாட்டாங்க, 1 வாரம் பேச மாட்டாங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகளும் வருது. அப்ப நாம நினைக்கிறோம் பேசாம இருந்தா அது ஒரு தீர்வு. ஆனா பேசாம இருந்தா அதுதான் பெரிய பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா பிரச்சனைகளையும் நம்மால பேசி தீர்க்க முடியும். இப்போ உலக பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு விரோதம் இருந்தாலும், எல்லாரும் ஒரு மேசையில உட்கார்ந்து ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம் போட்டு அதுக்கு முடிவு எடுக்கிறோமா இல்லையா? ஆக குடும்பம்னு வரும்போதும் வேலையிடமா இருந்தாலும் நாம இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணும். அடுத்தவங்க மேல நமக்கு அக்கறை இருக்கணும். இப்ப நான் நினைக்கிறேன், நான் ஆரோக்கியமா சாப்பிடணும், நான் ஆரோக்கியமா தூங்கணும், நிம்மதியா தூங்கணும், நல்லா வேலை செய்யணும். அதே மாதிரி தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப மற்றவர்கள்னு வரும்போது நான் நிம்மதியா இருந்தா போதும், நான் அமைதியா இருந்தா போதும், அவங்க எப்படியாவது போட்டோம், அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது. சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிடுறோம். ஆக நமக்கு ஒரு திறந்த மனப்பான்மை இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்மால அந்த சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு நாமும் நிம்மதியா இருக்க முடியும், அவங்களும் நிம்மதியா இருக்க முடியும், நிம்மதியா தூங்க முடியும். சில சமயங்கள்ல அளவுக்கு அதிகமான தூக்கம் கூட அது ஆரோக்கியமானது கிடையாது. சில பேர் ஓய்வு நாட்கள்ல அளவுக்கு அதிகமா தூங்குறது, தூங்கிட்டே இருக்கிறது. கேட்டா இன்றைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு ஃபுல்லா நான் தூங்க போறேன்.
அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய அந்த அட்டவணையில ஒரு மாற்றம் வந்துடுது. அந்த உடல்ல உள்ள அந்த உறுப்புகள் ஒரு பெரிய மாற்றம், திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. அதனுடைய தாக்கம் கூட அந்த சீரான தூக்கம் இல்லாம போறதுக்கு ஒரு காரணமாயிடுது. சில சமயங்கள்ல பரீட்சைக்கு படிக்கிறாங்க மாணவர்கள், நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு விடிய விடிய படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அவங்க ரொம்ப அமைதியா படிக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தா அம்மா அப்பாவுக்கு தூக்கம் போயிடும். என்னடா இது பரீட்சை வரப்போது, பையன் படிக்கிறதே இல்லையே, ஒண்ணு படிக்கிறதே இல்லையே அப்படி. இந்த மாதிரி 2 சூழ்நிலைகளும் இருக்கு. சில பேர் ஓகே நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், பரீட்சை வரும்போது பாத்துக்கலாம். இப்ப நாளைக்கு பரீட்சைன்னா இன்னைக்கு விடிய விடிய படிச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது குழந்தைகள் கூட நம்ம உட்கார்ந்து பேசலாம். எப்படி அவங்களுடைய அந்த நேரத்தை சரியா நிர்வகிக்க முடியும், அவங்களுடைய உறக்கம் தூக்கம் சீரா இருந்தாதான் பரீட்சையில அவங்களால கவனம் செலுத்த முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். இதை நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா எப்பவுமே குழந்தைகள்னு சொல்லும் போது அவங்க எப்படியாவது நம்மளை ஏமாத்ததான் பார்ப்பாங்க. படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல ரொம்ப அவசரப்பட்டு தூக்கம் இல்லாம பரீட்சை எழுத போறவங்க எல்லாம் இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்து ஒரு சரியான வழியில ஒரு சரியான வழிமுறையை அவங்களுக்கு அமைத்து கொடுக்கணும். அவங்க கேக்குறாங்களா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம அவங்கள நெருக்கமா கண்காணிக்கும் போதுதான் நம்மால அதை உணர முடியும். சில சமயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா அலுவலக வேலைகளை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். வீட்டுக்கு கொண்டு வந்து விடிய விடிய அதை செஞ்சிட்டு இருக்கோம், தூங்க முடியறது இல்லை. அது நாம செய்யற வேலையை பொறுத்தும் இருக்கு. ஆசிரியர் தொழில் செய்யறவங்க எல்லாம் வீட்லயும் அந்த வேலைகளை செய்ய வேண்டி இருக்கு. நம்மால வேலை செய்யற இடத்துல நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை அங்கேயே செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நிம்மதியா வரணும். நிம்மதியா வீட்டுல நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, ஒரு மனிதன்னு சொல்லும் பொழுது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். நம்ம வேலை செய்த வேலை இடத்துலயும் கடமைகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பம்னு சொல்லும் பொழுது குடும்பத்திலையும் கடமைகள் இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோம். ஒருத்தர் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும், இன்னொருத்தர் வீட்டு வேலையில ஒத்துழைப்பு கொடுக்கல, உதவி செய்யல அப்படின்னாலும் பிரச்சனை தான். ஒருத்தர் சொல்லுவாரு, நானே தான் எல்லாம் செய்யணுமா, நீங்களும் செய்தா என்ன? நமக்கு அந்த டீம் ஒர்க் இருக்கணும். இப்ப வேலை இடத்துல நம்ம அதெல்லாம் சரியா தானே செய்யறோம், எல்லாருடைய வேலையும் பகிர்ந்து செய்யறோம். சில சமயங்கள்ல புதுசா ஏதாவது வேலை வந்தா எல்லாரும் சேர்ந்து யார் யார் என்னென்ன செய்யணும் சரிசமமா செய்யறோம். அதே முறையை நாம வீட்லயும் அமல்படுத்தலாம். இப்ப வீட்டுல நாம அம்மா தான் இந்த வேலை செய்யணும், அப்பா இந்த வேலை செய்யணும், குழந்தைகள் இது செய்யணும் அப்படி இல்லாம இருக்கிற வேலையை எல்லாரும் பார்த்து எடுத்து செய்யணும். அந்த மாதிரி எடுத்து செய்யும் போது ஒருத்தருடைய அந்த சுமையை இன்னொருத்தர் குறைக்க முடியுது. எப்பவுமே நாம இந்த மனித உறவு முறைகள்ல நானே ஜெயிச்சா போதும் அப்படி நினைக்க கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஈஸியா இருக்கணும், நான் தான் ஜெயிக்கணும், மத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி நம்ம சிந்திக்கும் போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது, தூக்கமின்மை எல்லாம் வருது. ஒரு சாரார் அவங்களே எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனதுக்குள்ள அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நான் மட்டும்தான் எல்லாம் செய்யணும், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னுடைய இந்த கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை.
ஆக எப்ப நம்ம ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன வேலை இருக்கு அதை எல்லாருமா சேர்ந்து செய்தா சீக்கிரமா செய்து முடிக்கலாம். அந்த மாதிரி சிந்திக்கும் போது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும் போது அந்த வேலை பலு குறையும். அந்த வேலை பலு குறையும் போது எல்லாராலையும் நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும், நிம்மதியா தூங்க முடியும். அது இந்த தூக்கம் மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியம், அதை நாம சின்ன குழந்தைகளுக்கும் எடுத்து உணர்த்தணும். சரியான நேரத்துல தூங்குறதும் சரியான நேரத்துல எழுந்திருக்கிறதும் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வேலைகளை செய்தா அதோட அந்த முடிவு நல்லா இருக்கும், அந்த ரிசல்ட் நல்லா இருக்கும். அதை நம்ம சின்ன வயசுலயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னொன்று, நாம எந்த வேலையை செய்தாலும் தரமா செய்யணும். அந்த நாம செய்யற வேலைக்கு நாம ஒரு தரம் இருக்கும் போது அந்த தரமாக செய்யப்படும் வேலைகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில சமயங்கள்ல பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் சில வேலைகளை சீரா செய்யலைன்னா மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. இப்ப 2 பேர் ஒரு அறையில தூங்கும் போது அல்லது 3 பேர் ஒரு அறையை பகிர்ந்து கொள்ளும் போது, அது படிக்கிற இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அந்த அறையை சுத்தமா பேணி காக்கணும். அங்க இருக்கிற சாமான்களை எல்லாம் சரியா அடுக்கி வைக்கணும். அந்த அறை எப்போதுமே எந்தெந்த நேரத்துல விளக்கு அணைக்கணும், விளக்கு எரியணும். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுவும் ஒருத்தருடைய தூக்கத்தை பாதிக்குது. ஆக சிறு சிறு விஷயங்களா இருக்கலாம், ஆனா அந்த சிறிய விஷயங்கள் தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு விதை போடுறதா ஆயிடுது. இந்த மாதிரி நம்ம காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்முடைய கடமைகள் சரிவர நடக்கணும், நமக்கான ஓய்வு நமக்கு கிடைக்கணும், நம்முடைய உணவு, நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்முடைய தேகத்தை ஆரோக்கியமா வைக்கக்கூடியதா இருக்கணும், நம்முடைய உடலுக்கு ஏற்ற உடற்பயிற்சியையும் நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் சரிவர செய்தாதான் இரவுல நம்மால நிம்மதியா தூங்க முடியும். இத நாம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்ட நாமும் நிம்மதியா தூங்க முடியும், மற்றவர்களும் நிம்மதியா தூங்க முடியும். நன்றி, ரொம்ப அருமை, மிக அருமை. அழகா, தெளிவா, நிதானமா பேசுவதையே ஒரு கலையா பேசுனீங்க பாருங்க. பிரமாதமா இருந்தது. நிறைய இடத்துல பாடல்கள் சொன்னீங்க, நிறைய இடத்துல உதாரணங்கள் சொன்னீங்க, நிறைய இடத்துல கதைகள் சொன்னீங்க, நிறைய இடத்துல பெரியவங்களை பத்தி சொன்னீங்க. இப்படி எல்லா விதமாகவும் ஒரு பேச்சுல கலந்து பேச முடியும்னா அந்த ஒரு பேச்சு இந்த பேச்சாதான் இருக்கணும். ரொம்ப அருமையா, அழகா, தெளிவான கருத்துக்களோட நீங்க பேசுனீங்க. நீங்க பேசின விதம், சொன்ன கருத்துக்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய அமைப்பு, அழகு, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எவ்வளவு அனுபவப்பட்டவங்க அப்படிங்கறது இது தெளிவா தெரியுது. அந்த பேச்சிலேயே தெளிவா தெரியுது. நீங்க ஆன்மீக வழியில எவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறீங்க என்பது கூட ரொம்ப அழகா இந்த பேச்சுல உணர முடியுது. ரொம்ப அருமையான அழகான ஒரு இந்த நிகழ்ச்சி வழங்கியமைக்காக அமுதமழை இணையதள வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சோபா அவர்களே. நன்றி, வணக்கம்.